ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஓஷன் ஆஃப் புக்ஸ். இன்னைக்கு நம்ம திருச்சி தஞ்சை சரித்திர சுவடுகள் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜார்னல் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட எழுத்தாளர் வந்து குன்றில்குமார். முதல்ல வந்து இந்த எழுத்தாளருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு பிளேஸோட ஹிஸ்ட்ரி சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு பிளேஸோட ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அந்த பிளேஸுக்கு உண்டான சில தனித்துவம் இருக்கும். அப்புறம் வந்து சில அர்பன் லெஜெண்ட்ஸ் இருப்பாங்க, புராண கதைகள் இருக்கும், அப்புறம் வழி வழியாக வந்த வேர்ட் ஆஃப் மவுத் வழியாக வந்த விஷயங்கள் இருக்கும், அப்புறம் டேட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து என்கேப்சுலேட் பண்ணி ஒரு கன்சைஸ் மேனரில் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதில் வந்து இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ரெண்டு ஊர், தமிழ்நாட்டோட முக்கியமான ரெண்டு ஊர் திருச்சி தஞ்சாவூர், இந்த ரெண்டு ஊரை பற்றியும் நல்லா சொல்லியிருக்காரு. அதால் வந்து அவருக்கு முதல்ல ஒரு நன்றி. இன்னொருத்தவங்க வந்து இந்த புக்கோட பப்ளிஷர் அழகு பதிப்பகம், அவங்க தான் வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ரசனை வேணும். ஓகே, இதை பப்ளிஷ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு வந்த இந்த பதிப்பகத்துக்கும் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த புக்கோட அமைப்பு பார்த்தோம்னா பாகம் 1 வந்து திருச்சி பற்றி பேசியிருக்காங்க, அப்படியே கண்டினியூஸாக பாகம் 2 வந்து தஞ்சாவூர் பற்றி பேசியிருக்காங்க. நம்மளும் வந்து இந்த வீடியோவில் வந்து அப்படி தான் பார்க்க போகிறோம். பாகம் 1 திருச்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருச்சியோட அஃபிஷியல் பேர் வந்து திருச்சிராப்பள்ளி. இந்த பேர் வந்ததுக்கான காரணம் ஒரு 2-3 காரணம் வந்து இந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு எழுத்தாளர். அதில் ஒரு காரணம் சொல்கிறேன். திரு அப்படின்னா ஒரு பெரிய இடம் வந்து திரு, ஒரு பெரியவங்களை வந்து திரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிராய்னா தமிழில் வந்து பாறை, பெரிய பாறைன்னு அர்த்தம். பள்ளினா அங்கே தங்குறது, பள்ளி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, தங்குற இடம். அதாவது ஒரு பெரிய பாறையில் ஒரு பிள்ளையார் இருந்ததால இந்த ஊருக்கு திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் வந்து கூறியிருக்காரு. இன்னைக்கு வந்து திருச்சி வந்து ஒரு பெரிய நகரம். ஆனால் வந்து அந்த காலத்தில், அதாவது ஒரு 3rd century கிட்ட வந்து திருச்சி வந்து ஒரு சிற்றூராக தான் இருந்திருக்குது. அந்த டைமில் வந்து உறையூர், அதுதான் வந்து சோழர்கள், முற்கால சோழர் மன்னர்களோட ஒரு தலைநகரமாக இருந்திருக்குது. இந்த முற்கால சோழர்கள்னா 3rd centuryக்கு முன்னாடி ஆண்ட சோழர்கள் தான் முற்கால சோழர்கள்னு சொல்கிறாங்க. இந்த உறையூருக்கு வந்து இன்னொரு பேர் இருந்திருக்குது, கோழியூர். அதாவது இந்த ஊரில் வந்து ஒரு கோழி வந்து ஒரு மதம் பிடிச்ச யானையை வந்து அடக்குச்சான். அது அப்படிப்பட்ட ஒரு வீர விளைஞ்ச பூமியா இருந்ததால தான் அந்த முற்கால சோழர்கள் வந்து இந்த உறையூரை வந்து தலைநகரமாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து இருக்குது. இப்போ 3rd centuryக்கு முன்னாடி வரைக்கும் முற்கால சோழர்கள், அப்புறம் 3rd centuryலேருந்து 6th century வரைக்கும் இந்த திருச்சியை வந்து ஆண்டவங்க வந்து களப்பிழாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏர்லி பார்ட் ஆஃப் 7th centuryல வந்து பல்லவர் டைனஸ்டி வந்து திருச்சியை வந்து ஆண்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான பீரியட், ஒரு 30 years ஆண்டிருக்காங்க. இதுல வந்து மகேந்திரவர்ம பல்லவர், அவரு தான் வந்து இந்த மலைக்கோட்டையில வந்து நிறைய குகை கோயிலெல்லாம் கட்டி உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. லேட்டர் பார்ட் ஆஃப் 7th centuryலேருந்து 9th century வரைக்கும் முத்துராயர் டைனஸ்டி அப்படின்னு ஒரு டைனஸ்டி தான் வந்து திருச்சி ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 9th centuryலேருந்து 13th century வரைக்கும் சோழர்கள். இது வந்து சோழர்களோட பொற்காலம். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும். ஆதித்ய சோழர், சுந்தர சோழர், உத்தம சோழர், ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர், குலத்துங்க சோழர், இது மாதிரி நிறைய சோழ மன்னர்கள் வந்து இந்த திருச்சியும் தஞ்சையும் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க தான் பாண்டிய டைனஸ்டி ஆண்டிருக்காங்க. ஹொய்சாலா, விஜயநகர எம்பையர், மதுரை நாயக்கர், அப்புறம் வந்து ஆர்காட் நவாப், மராத்தியர்கள், அப்புறம் நிசாம், ஹைதராபாத் நிசாம். இதில் வந்து இந்த மராத்தியர்களும் நாயக்கரோட பதிவு வந்து தஞ்சாவூர் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து நிறைய பதிவுகள் வந்து தஞ்சாவூர் சார்ந்தே இருக்கும். அதுக்கப்புறம் 1801 வந்து திருச்சி வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்துச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்துச்சு. 1947 இட் இஸ் அண்டர் இந்தியன் கவர்மெண்ட். இதுதான் வந்து இந்த திருச்சியோட ப்ளஸ் தஞ்சாவூர், இது ரெண்டுத்தோட ஒரு குவிக்கான ஒரு டைம் லைன். இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் வந்து இந்த கோயில் சார்ந்த வரலாறை வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த திருச்சியோட அடையாளம் வந்து மலைக்கோட்டை. ஓகே, அந்த திருச்சி மலைக்கோட்டை தான் இதோட இந்த ஊரோட அடையாளம். இந்த திருச்சி மலைக்கோட்டை வந்து கிட்டத்தட்ட 3400 மில்லியன் இயர்ஸ் ஓல்டான ஒரு மலையான். 1 மில்லியனுக்கு எத்தனை ஜீரோன்னு பார்த்துங்க, மல்டிப்ளைட் பை 3400னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. இப்போ நம்ம இந்த திருச்சியை கிராஸ் பண்ணும்போது இந்த பைபாஸ்லாம், மெட்ராஸ் பைபாஸில் மதுரைக்கு போகும்போது திருச்சியை பார்க்கும்போது அந்த மலைக்கோட்டையை பார்த்தாலே போதும். ஏன்னா இத்தனை வருஷம் மலைக்கோட்டையை வந்து நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு அதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும். ஸோ இந்த மலைக்கோட்டையில் வந்து இந்த மலைக்கோட்டை வந்து 273 feet அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆத்தர். இப்போ இந்த 273 feetல வந்து இந்த மலைக்கோட்டையில் வந்து 417 steps இருக்கான். ஓகே, சரி. இந்த மலைக்கோட்டையில் வந்து கீழே வந்து மாணிக்க விநாயகர் கோயில் இருக்குது, நடுவில் வந்து தாயுமானவர் கோயில் இருக்குது,
இந்த தாய்மானவர் கோயிலில் தான் வந்து கிட்ட வந்து நிறைய குகைகள்லாம் இருக்குது. அந்த குகை தான் வந்து இந்த பல்லவா கிங் மகேந்திரவர்மன் வந்து அந்த குகையெல்லாம் அமைச்ச ஒரு சான்று. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து உச்சி பிள்ளையார். சரி, ஓகே, இந்த உச்சி பிள்ளையார் வந்து எப்படி அந்த மலைக்கோட்டைக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் இந்த புக்கில் இருக்குது. அது பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ராமாயண காலத்துக்கு போய் ஆகணும். ஓகே, ராமர் வந்து ராவணனை வென்று மறுபடியும் அயோத்தியாவுக்கு வர்றாரு. அங்கே வந்து அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்குது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு கலந்துக்கிறதுக்கு விபூஷணன் வந்து அந்த பட்டாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்கிறார். விபூஷணன் மறுபடியும் வந்து இலங்கைக்கு போகும்போது ராமவீரான் வந்து விபூஷன் கையில வந்து ஒரு ரங்கநாத சிலையை கொடுக்குறாரு. அந்த ரங்கநாதன் சிலையை வந்து விபூஷணன் பெரிய பக்தியோட மறுபடியும் இலங்கைக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த ரங்கநாத சிலையை வந்து அவர் கீழே வைக்க மாட்டார். ஏன்னா ராமர் கொடுத்த சிலை இல்லையா, அதுல அவர் வந்து விபூஷணன் வந்து தரையில கூட வைக்க மாட்டாரு. இதை வந்து நிறைய தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. ஏன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ரீசன் இஸ் விபூஷணன் வந்து ராவணனோட தம்பி. அவரும் வந்து ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர். எப்படி ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவரோட கையில வந்து இந்த ரங்கநாதர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேவர்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து பிள்ளையார்கிட்ட போறாங்க. பிள்ளையார்கிட்ட போய் எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பிள்ளையார் வந்து சரி, ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு விளையாட்டா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூஷணனை பார்க்க போறாரு. அப்போ வந்து விபூஷணன் வந்து ஒரு காவேரி நதிக்கரைக்கு வந்து அந்த இடத்துல காவேரி நதிக்கரையில இருக்கிறாரு. அந்த காவேரி நதிக்கரையில கொஞ்சம் குளிச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. அப்போ வந்து இந்த சிலையை வந்து கீழே வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. என்ன பண்றதுன்னு ஒரு மனக்குழப்பத்துல இருக்காரு. அப்பதான் வந்து விநாயகர் வந்து ஒரு சிறுவன் ரூபத்துல டிஸ்கைஸ்ட் ஆஸ் எ சைல்டு, அந்த ரூபத்துல வந்து விநாயகர் வர்றாரு. அப்போ வந்து விபூஷணன் வந்து தம்பி இந்த சிலையை வந்து நீ வச்சுக்கப்பா, இந்த ஐடல் வச்சுக்கப்பா, ராமவீரான் கொடுத்த ஐடல் பத்திரமா வச்சுக்கப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விபூஷணன் வந்து குளிக்க போறாரு. விநாயகர் வந்து ஏன்னா வந்து இது ஒரு விளையாட்டை தானே பண்றாரு. விநாயகர் என்ன பண்றாரு, அதை வந்து அந்த சிலையை வந்து தரையில வச்சுட்டு தள்ளி போய் நின்றுறாரு. விபூஷணன் அதை பார்த்தோன்னா விபூஷணன் பயங்கரமா கோவம் வந்துருது. ஏய், நான் தான் கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் வச்சேன்னு சொல்லிட்டு விபூஷணன் வந்து விநாயகரை துரத்துறாரு, அந்த சிறுவனை துரத்துறாரு. அந்த சிறுவன் ஓடி போய் இந்த மலைக்கோட்டை உச்சியில போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து விபூஷணன் மேலே போய் நீ எப்படி அந்த சிலையை வந்து தரையில வைப்பேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுறாரு. அந்த கொட்டு கொட்டும் போது அப்போ விநாயகர் வந்து அவரோட ரியல் ரூபத்தை வந்து காமிக்கிறார். அந்த சென்ஸ் அந்த சிறுவன் வந்து விநாயகரா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அப்போ வந்து விபூஷணன் வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு போறாரு. அப்போ வந்து விநாயகரை கொட்டினதால விநாயகரோட தலை வந்து லைட்டா வீங்கிருச்சு. ஓகே, இன்னைக்கும் வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து விநாயகரோட தலை வந்து லைட்டா வீக்கமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து கட் பண்ணிட்டு இங்க அந்த ஸ்ரீரங்கநாதரை வந்து இந்த தரையில் வச்சிருந்தாரு பார்த்தீங்களா பிள்ளையார். அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த அந்த ஸ்ரீரங்கநாதரோட ஐடியில் வந்து யாராலுமே அங்கேருந்து எடுக்க முடியும். அங்கே வந்து இப்போ வந்து அமைஞ்ச கோயில் தான் வந்து ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்து இந்த ரிவர் காவேரி அண்ட் கொள்ளிடம் நடுவில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் ஆக்சுவலாக அது. அந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய கோபுரம், கிட்டத்தட்ட ஒரு 7 சுத்து மாடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு 21 கோபுரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் பர்டிகுலர் விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது 14th செஞ்சுரியில் வந்து ஒரு டெல்லி சுல்தான் அவர் வந்து மாலிக் கபூர், அவரோட பொண்ணு வந்து சுரத்தானின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ரீரங்கநாதரை வந்து பயங்கரமான டிவோட்டி ஆகி ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணி அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து அவங்களோட உயிர் பிரிந்திருக்குது. அவங்களோட நினைவாக துலுக்க நாச்சியார் மண்டபம் சொல்லிட்டு இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் வந்து இருக்குது இன்னுமே. அது வந்து ஸ்ரீ பிபி நாச்சியார் மண்டபம்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த மண்டபத்தில் வந்து டெய்லி வந்து பெருமாளுக்கு வந்து ஸ்ரீரங்கநாதருக்கு வந்து சப்பாத்தி நைவேத்தியம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகே, இப்போ நம்ம மலைக்கோட்டையை பற்றி பார்த்தோம், ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்த்தோம். திருச்சியில் சில இன்னும் ஃபேமஸான டெம்பிள்ஸ் பற்றிலாம் கூட ஆத்தர் பேசியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி டெம்பிள் வந்து திருவனைக்காவல் கோயில். திருவனைக்காவல் கோயிலோட மூலவர் வந்து ஜம்புகேஸ்வர். இது வந்து ஒரு சுயம்பு லிங்கம். எப்படின்னா வந்து இந்த காவேரி நதிக்கரையில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கும். பார்வதி தேவியை வந்து காவேரி நதியாலேயே வந்து இந்த லிங்கத்தை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. அதை வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஜம்புகேஸ்வரோட அந்த கருவறை பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் தரமட்டத்திலோடு கொஞ்சம் கீழே இருக்கும். அந்த இது சாங்டம்னு சொல்கிறோன்னா அது கொஞ்சம் கீழே இருக்கும்.
எப்போதுமே ஈரப்பதத்தோடயே இருக்கும். அதாவது காவேரி நதியால ஈரப்பதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஆனா சம்மர் சீசன்ல கூட இன்னைக்கும் வந்து காவேரி தண்ணியே இல்லாட்டி கூட அந்த இடம் வந்து ஈரமா இருக்கும். அது ஒரு பெரிய அதிசயம். அது மாதிரி ஒரு அதிசயம் வாய்ந்த கோயில் தான் வந்து இந்த திருவினைக்காவல் கோயில். அப்புறம் எழுத்தாளர் வந்து வெக்காளியம்மன் கோயில் பத்தி பேசியிருக்காரு, குணசீலம் கோயில் பத்தி பேசியிருக்காரு. இதுல குணசீலம் கோயில்ல வந்து கோயில் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த ஊருக்கு எப்படி குணசீலம் பேர் வந்துச்சு, அப்புறம் வந்து இந்த ஊரோட இன்னொரு பெரிய விஷயம் வந்து நிறைய மனம் கொண்டவர்கள்லாம் வந்து இன்னைக்கும் வந்து அழைச்சிட்டு போனா அவங்கள வந்து சரி பண்ணிடலாம், அவங்க வந்து சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எப்படி இந்த நம்பிக்கை வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஊர்ல வந்து இப்பயும் வந்து இந்த ஊர்ல வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி தான் இந்த ஊரோட கோயில்ல இருக்கிற மூலவர் வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி. இவர் ஆக்சுவலா யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்காருல்ல அவரோட பிரதர். இந்த ஊர்ல வந்து குணசீலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி வந்து ஒரு வாட்டி வந்து அவரோட குருவோட திருப்பதி போயிருக்காரு. திருப்பதி போகும்போது அந்த திருப்பதி ஏழுமலையான பார்த்துட்டு அவர் ரொம்ப அவர் மேல அட்ராக்ட் ஆகி ரொம்ப நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா அவரோட குரு வந்து நீ வந்து மறுபடியும் வந்து ஊருக்கு போகணும் வா அப்படின்னு கூப்பிடும்போது இந்த குணசீலர் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி போய் நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப திருப்பதி வெங்கடாஜலபதி சொல்லியிருக்காரு, எப்பா என்னாலாம் வர முடியாது, 2 ரீசன் இருக்குது. ஒண்ணு வந்து நான் வந்து குபேரன் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், நான் வந்து கடன் அடைக்காம நான் வர முடியாது. இன்னொன்னு வந்து என்னை தேடி நிறைய பக்தர்கள் வந்து தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் பிளஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து நான் வர முடியாது. நீ வந்து அங்க போ, என்ன நினைச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் வந்து குணசீலர் வந்து மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப மனக்குழப்பத்தோட வந்து வெங்கடாஜலபதியே திருப்பதி வெங்கடாஜலபதியே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து இவருக்கு வந்து அருள் பிடிச்சி காட்சி அளித்தது, நீ வந்து கவலைப்படாத இருப்போம், மனசுல நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்காரு. அப்போ வந்து இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியே வந்து இந்த ஊருக்கு வந்ததால, இந்த குணசீலன் இந்த ரிஷியை பார்க்க வந்ததால இந்த ஊருக்கு வந்து குணசீலன் சொல்லிட்டு பேர் வந்துச்சு. பிளஸ் வந்து ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருந்ததால இந்த மனக்குழப்பத்தை வந்து அவர் வந்து வெங்கடாஜலபதி தீர்த்து வச்சதால இங்க வந்து இந்த மனக்குழப்பங்களோட சில பேர் வரும்போது அவங்களுக்கு வந்து அது தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வரலாறு வந்து அழகா பதிவு பண்ணியிருக்காரு எழுத்தாளர். திருச்சியில வந்து இன்னொரு முக்கியமான கோயில், திருச்சி டு திண்டுக்கல் போற வழியில வந்து பொன்னர் சங்கர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. வீரப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து இந்த கோயில் இருக்குது. இந்த பொன்னர் சங்கர் வந்து கோயம்புத்தூர், ஆக்சுவலா அவங்க வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு பிரதர்ஸ். அவங்களுக்காக இந்த ஊர்ல வந்து ஒரு கோயில் இருக்குது. இப்பயும் வந்து நிறைய கொங்கு நாட்டு மக்கள் வந்து இங்க வந்து பொங்கல் வச்சு கிடா வெட்டி கொண்டாடுவாங்க. அது மாதிரி ஒரு ரிச்சுவல் வந்து இன்னைக்கும் வந்து இந்த ஊர்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியோட இன்னொரு முக்கியமான வரலாற்று சின்னம் எதுன்னா கல்லணை. இது வந்து கரிகால சோழன் முக்கால சோழ மன்னர்கள் ஒருத்தர், அவர் தான் வந்து இந்த அணையை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. இப்போ வந்து அந்த கல்லணை வந்து அதை பார்த்தீங்கன்னா அது எப்படி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கற்களால மட்டும் அந்த வந்து அந்த நடுவில் வந்து அணையை போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காவிரி ஆற்று நடுவில் வந்து இந்த அணை இருக்குது. இந்த அணையில பார்த்தீங்கன்னா கரிகாலம் அந்த காலத்தில் வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக மலைகளை வந்து பிளந்து அங்கே இருக்கிற ராக்ஸை வந்து அந்த ஆற்று நடுவில் தள்ளி விட்டு ஒரு ராக்ஸாக வந்து மேலே வச்சு இந்த அணையை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த அணை பார்க்கறதுக்கு. இந்த டேம்லேருந்து பார்க்கும்போது கல்லணை கால்வாய், காவேரி, கொள்ளிடம், வெண்ணாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரிவர் வந்து இந்த கல்லணையிலேருந்து பிரிந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான டேம் வந்து திருச்சியில் வந்து முக்கொம்பு அணை. இந்த முக்கொம்பு அணை வந்து 1836 பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டின ஒரு டேம் தான். இங்கே வந்து நிறைய வெள்ளம் வரும்போது ஆர்த்தர் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ், அவர் வந்து இதுக்கு கொள்ளிடம் நடுவில் வந்து நம்ம ஒரு பாலம் கட்டணும், பாலம் இல்லை சாரி, ஒரு டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின டேம் தான் முக்கொம்பு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இந்த முக்கொம்பு டேமும் கல்லணை டேமும் வந்து திருச்சியில் வந்து அமைஞ்சிருக்கு. திருச்சி வந்து இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கும் நிறைய பங்களிப்பு வந்து திருச்சிக்கிட்டேருந்து வந்திருக்குது. இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூவ்மெண்ட் வந்து உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து காந்திஜி அவர்கள் வந்து சபர்மதி ஆசிரம்லேருந்து ஆரம்பிச்சு தண்டி வரைக்கும் போய் உப்பு எடுத்தார். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் தான் வந்து இந்த உப்பு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த
உப்பு யாத்திரையோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ராஜாஜி அவரோட தலைமையில் தான் வந்து ஏப்ரல் 13th 1930 வந்து திருச்சியிலேருந்து இந்த ஊர்வலம் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அது. அதை வந்து எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்காரு. திருச்சியில் வந்து அரசியல் சார்ந்த சில விஷயமும் வந்து நடந்திருக்கு, அதுவும் வந்து எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து கள்ளக்குடி போராட்டம். இது வந்து திராவிட கழகம் வந்து தால்மியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரோட பேரை வந்து கள்ளக்குடின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து போராடி இருக்காரு. அவர் வந்து அந்த தண்டவாளத்தெல்லாம் படுத்து ட்ரெயினை வந்து மறியல் பண்ணியிருக்காரு. அந்த போராட்டம் வந்து நடந்த ஊர் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குடி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது இங்கே தான் வந்து திருச்சி பக்கத்தில் பாப்பாங்குறிச்சி ஊரில் தான் வந்து சத்து உணவு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. திருச்சி வந்து இண்டஸ்ட்ரியலாகவும் ரொம்ப டெவலப்டான ஒரு பிளேஸ் தான். 1927 வந்து பொன்மலை ரயில்வே பணிமனை நிலையம், அதாவது ஒர்க் ஷாப், அது வந்து திருச்சியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சிருக்காங்க. 1960s வந்து பெல் பாய்லர்ஸ் பண்ணுற ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1966 வந்து நாவல்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, அதாவது கன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் நடந்திருக்கு ஒரு விஷயம். அப்புறம் வந்து உறையூர் சுருட்டு, இந்த உறையூரில் வந்து சுருட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ். இந்த உறையூர் சிகார், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்சன் சர்ச்சில் வந்து சிகார் பிடிக்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு வந்து இந்த உறையூர்லேருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதாக வந்து இந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி திருச்சிக்கு நிறைய கதைகள், நிறைய வரலாற்று சூழல்கள்லாம் சொல்லிட்டு இதோட நம்ம வந்து திருச்சி இந்த பாகம் 1 வந்து முடிக்கிறோம். பாகம் 2ல் வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வர் டெம்பிள், தஞ்சாவூர் அரண்மனை, இதை பற்றிலாம் காவிரி ஆறு, இதை பற்றிலாம் வந்து பாகம் 2ல் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக். நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இந்த புக்கை படிக்கும்போது பயங்கரமாக இருக்கும். நிறைய ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரிலாம் எழுதியிருக்காரு ஆத்தர். இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அமேசானில் கிடைக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. பாகம் 2 பார்க்குற வரைக்கும் நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், நல்லா படிங்க, நல்லதே படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பாகம் 2 உங்களை மீட் பண்ணுறேன். Until then, keep learning, happy learning. Thank you.